கண்ணதாசனோட இலக்கிய ஆளுமைய பத்தி நேத்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. கண்ணதாசன பத்தி நம்ம கேள்விப்பட்டோனே, நம்மளுக்கு 3 விஷயங்கள் தெரியும். ஒண்ணு வந்து கடன், இன்னொன்னு குடி, இன்னொன்னு மாது. இதுல இப்ப நாம முதல்ல பார்க்க போறது கடன். எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க, கண்ணதாசன் வந்து குடிச்சும், நிறைய விலைமாதர்களோட பழகியும் தான், தன்னோட பணத்தையெல்லாம் செலவழிச்சு கடனாளியா மாறிட்டாரு அப்டின்லாம் சொல்லுவாங்க. அது சுத்தமா பொய்யுங்க. கண்ணதாசன் வாங்குன சம்பளத்த, இப்ப வாங்குற எந்த பாடலாசிரியரும் கூட வாங்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு பணம் அவர் பாடல் மூலமாவே சம்பாரிச்சாருங்க. அவர் நடத்திய தென்றல் இதழ்களா இருக்கட்டும், மற்ற இதழ்களாகட்டும், எதிலுமே அவர் தோத்து போனதில்லங்க. அவர் தொட்டதெல்லாம் வெற்றி தாங்க. ஆனாலும் அவர் கடனாளி. எப்படி தெரியுமாங்க? 1958 வாக்குல அவரோட சொந்த ஊர்லயே ஒரு சட்டமன்ற தேர்தல்ல நிப்பாரு. அந்த சட்டமன்ற தேர்தல்ல அவர் கொஞ்சமா கடனாளியா தாங்க மாறுவாரு. அந்த அரசியல் வாழ்க்கை கூட அதிகப்படியான கடன் சுமத்தார்ல தான். ஆனா, அந்த ரூ. 3000 கடன தீர்க்கிறதுக்காக திரைப்படங்கள வந்து தயாரிச்சு வெளியிட்டாரு. அதாவது புரொடியூஸ் பண்ணாரு. அதுல ஒரு சில படங்கள் நல்லா இருந்தா கூட, மற்ற படங்கள் எல்லாம் அவருக்கு பெரும் சுமைய தந்துச்சுங்க. அதுதான் நாம கேள்விப்பட்டதெல்லாம். அதாவது கண்ணதாசன் வீட்டு வாசல்ல எப்பயுமே கடனாளிகள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மதாங்க. அது எதுவுமே பொய் இல்ல. இத அவரே ஒத்துக்கிறாரு. அவரோட வனவாச புத்தகத்துல இது தெளிவாவும் குறிப்பிடுறாரு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் எடுத்த படங்களும் வெற்றி பெற்ற படங்கள் தான். ஒரு சில படங்கள் மட்டும் தான் தோய்வு அடைஞ்சுச்சுன்னு கூட சொல்ல முடியும். ஆனா, இந்த இடத்துல வேறொரு சிக்கல் இருந்துச்சுங்க. அது என்னன்னா, கண்ணதாசன் எல்லாரையும் நம்புவாருங்க. இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது கண்ணதாசன்ட்ட இருந்துச்சுங்க. ஒன்ஸ் ஒருத்தர் நம்பிட்டார்ன்னா, அவ்வளவு நம்பிக்கை. அவங்கள கேள்வி கேட்கிற பழக்கமே அவருக்கு கிடையாது. இதுதான் அவரோட முக்கிய தோல்விக்கு காரணம். அதாவது இந்த கடனாளின்றதுக்கு காரணம். அவருடைய தென்றல் இதழ்ல வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், அவரோட பட தயாரிப்புல இணைஞ்சுக்கிட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நிர்வாக சீர்குலைவ தான் ஏற்படுத்துனாங்க. அதிகப்படியான சுரண்டலும், தேவையில்லாத செலவுகளும் பண்ணி அவர கடனாளியாவே ஆக்கிட்டாங்கங்க. அவர் சரியான ஆள நியமிச்சிருந்தா, சரியான முறையில நிர்வாகம் நடத்தியிருந்தா, கண்ணதாசன் எனும் ஆளுமை கடன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம கண்டிப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருந்திருப்பாருங்க. கண்ணதாசன பொறுத்தவரைக்கும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அரசியல்ல யார்கிட்டயும் அவர் வந்து கை நீட்டி காசு வாங்குற பழக்கம் இல்ல. தன்னோட காசையே எல்லா இடத்துக்கும் போடுறதுனால, அவரோட வருமானம் வந்து என்னதான் கூடிக்கிட்டே இருந்தா கூட அது குறைஞ்சுகிட்டே இருந்துச்சுங்க. இதுதான் அவர் கடனாளி ஆகுறதுக்கான 2 முக்கிய காரணங்கள். இனிமேலாச்சும் கண்ணதாசன் குடிச்சிட்டு தான் கடனாளி ஆனாரு, பொண்ணுங்க கூட சுத்தி தான் கடனாளி ஆனாரு அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. உண்மைய புரிஞ்சுக்கங்க. கண்ணதாசன் என்னும் மாமனிதன் நல்லவனாகவே இருந்து விட்டான். அதனால்தான் அவன் அடிக்கடி அவமானப்பட நேர்ந்தது. கண்ணதாசன் மட்டும் கொஞ்சம் வல்லவனாக இருந்திருந்தால், தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய முதலாளிகளாக கூட உருவெடுத்திருப்பார். அடுத்தடுத்த பதிவுகள்ல அவருடைய அரசியல் வாழ்க்கை பத்தியும், எதனால் அவர் குடிக்க அடிமையானாரு, யார் அதுக்கு காரணம், அவரோட வாழ்க்கையில பெண்களோட துணை எவ்வளவு இருந்தது, இத பத்திலாம் கண்டிப்பா பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.